மாட்டியாச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டீ பிரேக்கு. ஸோ குடிச்சிட்டு நான் அப்படியே ஓட்டுவோம். வாங்க பார்க்கலாம். ஓட்டுனதுக்கும் ஓட்டாததுக்கும் வித்தியாசம் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து இப்போ நான் 2 சுற்று வந்திருக்கேன். ஸோ ஒரு சுற்று வந்து இந்த பக்கம் ஒட்டி போயிருக்கேன், ஒரு சுற்று அந்த பக்கம் இந்த பக்கம் வந்திருக்கேன். இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை சுற்றி வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஓட்டுனது. ஓட்டாததுக்கும் ஓட்டுனதுக்கும் வித்தியாசம் பாருங்கள். இது பாருங்கள், இவ்வளோ தான் துத்தி செடி நமக்கு இவ்வளோ அளவில் இருக்குது. இதை தான் வந்து இப்போ இது வந்து ஓட்டாத காடு. ஸோ என்னன்னா எல்லாத்துலேயுமே 2 சுற்று இருக்குது. ஸோ இதில் போகிறப்ப தான் கொஞ்சம் சிக்கல். ஏன்னா நம்ம இங்கேருந்து போயிட்டு ரிவர்ஸ் வந்து திருப்பி இந்த மேடை வந்து நம்ம அத்துடணும். அதனால் வந்து நம்ம 2 தடவை அந்த பக்கம் 2 தடவை போகிற பிரச்சனை இல்லை. தென்னமரம் இருக்க லைன் போகிறப்ப தான் வந்து நமக்கு இந்த பக்கம் வந்து திருப்பி இந்த மேடெல்லாம் இந்த மேடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேடில் வந்து நம்ம திருப்பி வந்து ஒதுக்கி விட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஓட்டாதது. இந்த பக்கம் பாரு, இது வந்து இப்போ ஓட்டுனது. இப்போ தான் வாழை மரமே ஆக்சுவலாக அதோட ஒரிஜினல் சைஸே கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ளே களை இருக்குது. இதுதான் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ஓட்டுனது. ஸோ அந்த நெட்டு வரைக்கும் ஃபுல்லாக ஓட்டியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ தூரம் கிளியராக நீட்டாக இருக்குன்னு. இதுக்கு தான் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட்லாம் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் இவ்வளோ வேலை வந்து பார்க்க முடியும். ஏன்னா நம்ம பெரிய டிராக்டர் இல்லாமல் சின்ன டிராக்டர் இல்லாமையும் வேலை பார்க்க முடியாது. ஸோ நமக்கு இம்ப்ளிமெண்ட் தான் வந்து மெயின். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சின்ன வண்டி எடுத்துருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். ஏன்னா இவ்வளோ இதுவெல்லாம் நம்ம வெளியே வாடகை கூட்டெல்லாம் வந்து நம்ம ஓட்ட முடியாது. ஏன்னா காடு அளவாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து காடு கொஞ்சம் அதிகமாக இருக்கனால இம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம கையில் இருந்தால் தான் தேவைங்கிறப்போ வந்து நம்ம எடுத்து நீட்டாக ஓட்ட முடியும். வண்டி பெர்ஃபார்மன்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது. மண் எப்படியும் குறைஞ்சது ஒரு 3/4 அடி ஆழமாச்சு போயிருக்கும். வண்டியுமே வந்து நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஓட்டுறதுலாம் கிளிப்பில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள்.
ஓட்டுறது ஒரு 2 நாளில் மேக்ஸிமம் முடிச்சிடலான்னு பார்த்தேன். இன்னும் ஒரு ஹாஃப் கூட கம்ப்ளீட் பண்ணல. மண் பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சுருக்கிறதுனால ஏகப்பட்ட புழுதி கிளம்புது. ஸோ அதனால் வந்து காற்றும் வேறையா, அதனால் எல்லா புழுதியும் கண்ணுக்கு தான் வருது. ஸோ அதனால் என்னென்னா விட்டால் முடிக்கலான்ட்டு ஒரு ஹாஃபில் ஒரு முக்கால்வாசி முடிச்சிருக்கேன். ஸோ இன்னொரு பக்கம் வந்து அந்த ஹாஃப்லேயே இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி அது ஃபுல்லாக ஓட்டணும். அடுத்த கிளிப்பில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு பக்கம் வந்து உழவு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் இருக்குது. இது ஓட்டி முடிக்கிறதுக்கு ஆக்சுவலாக என்னையோட 3rd டே. ஸோ அதனால் அந்த பக்கமும் பார்த்திங்கன்னா இன்னொரு 3 நாள் ஆயிரும். அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஒரு 3 பார்ட்டாக போடலான்ட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலப்பை அசம்பிள் பண்ணது, கொழுவு மாட்டினது. ஸோ நெக்ஸ்ட் உள்ளுக்குள்ளே ட்ரையல் ஊற்றி பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஃப் ஒரு பார்ட்டாகவும் இன்னொரு பார்ட்டாகவும் போடலான்ட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. இதுதான் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து இப்போ ஓட்டி முடிச்சது. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 சுற்று வந்திருக்கும். ஏன்னா துத்திச்செடி ஃபுல்லாக ரொம்ப நார் பாய்ஞ்சதுனால ஒரு சுற்றுக்கே வந்து வெட்டுப்படலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3 சுற்று வந்திருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து எல்லாம் நீட்டாக ஓட்டி முடிச்சாச்சு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நேற்றோட உழவு ஓட்டி முடிச்சாச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம இந்த காட்டில் ஒரு தடவையுமே வந்து 3 சுற்று வந்திருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 மணி நேரம் வந்து இந்த காட்டில் வந்து நமக்கு உழவு ஓட்டியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா கிளிப் வந்து நிறையா ஷூட் பண்ணி எடுத்து அட்டாச் பண்ண முடியல. ஏன்னா உழவு ஓட்டுறது நிறையா இருந்தது. ஸோ அதை பார்த்துக்கிட்டே வந்து வீடியோ வந்து ப்ராப்பராக எடுக்கல. பட் ஆனால் கிளிப் ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் பதிவுகளை சந்திப்போம். நன்றி.